மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை போலீஸ் ஆபீசர் ஜோதி தொடங்கி வைத்தார். ஜோதி ஜோதிய பார்க்கணுமே, அவகிட்ட நிறைய பேசணுமே. என்ன பண்ணலாம்? போன் பண்ணலாமா? போன் பண்ண என்ன ஏதுன்னு கேட்பாளே, என்ன சொல்றது? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னா சொல்ல முடியும். ஏதாவது ஒரு காரணம் வேணுமே. ஐயோ, தனியாளா நின்று ஒரு எதிரிப்படையை அழைக்கிற ராணுவ ஜெனரலா இருந்தா கூட லவ்னா அப்படியே பயந்துருவாங்க போல இருக்கே. காதல் அதை நினைக்கும் போது அடிவயத்துல இருந்து நெஞ்சுக்குள்ள அப்படியே ஜில்லுன்னு ஒரு ஃபீலிங். அட 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 ச்சே, வாழ்க்கையில காதலிக்காதவன் எல்லாருமே வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். ஜோ, நான் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும். எப்படி எப்படி பேசுறது? ஏதாவது ஒரு காரணம் வேணுமே. என்ன பண்ணலாம்? அர்ஜுன், ஆமா, அந்த பொண்ணை பார்த்தே புடவை எப்படா வாங்கிட்டு வர? ப்ளீஸ் எனக்கு வாங்கி கொடுடா. நான் பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாடா. சரிம்மா சரிம்மா. சூப்பர் ஐடியா மா, தேங்க்ஸ்மா. இந்த ஒரு ஐடியா போதும். அந்த புடவை மேட்டரை வச்சு அவளை ஃபோன் பண்ணி வர சொல்லலாமா? கரெக்ட். தேங்க்யூ 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 தேங்க்யூமா. சொல்லுங்க அர்ஜுன். ஹலோ ஜோ. சொல்லுங்க. ஜோ, நான் அர்ஜுன் பேசுறேன். சொல்லுங்க, தெரியுது. அது நான் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல அர்ஜுன், சொல்லுங்க. ஜோ, நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்களை நான் மீட் பண்ண வரலாமா? என்னையா? என்ன விஷயம் அர்ஜுன்? அது சொல்லுங்க. அது வந்து சொல்லுங்க அர்ஜுன். அதாங்க அந்த புடவை விஷயம் தாங்க. ஓ, சொல்லுங்க அர்ஜுன், நான் என்ன பண்ணணும்? நீங்க அந்த புடவையோட வர முடியுமா? கடைக்கு போய் பார்க்கலாமா? ஆமாங்க, நான் தான் சொன்னேனே, சென்னையில் உள்ள எல்லா கடையிலும் போய் தேடலான்னு. சரிங்க. ஜோ, நீங்க எதுவும் தப்பா நினைக்கலையே? எதுக்காக நான் உங்களை தப்பா நினைக்கணும் அர்ஜுன்? இல்ல, புடவைய ஒரு ரீசனா வச்சு நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஃபீல் பண்றேன். அப்படிலாம் நீங்க எதுவும் நினைக்கலையே? இல்ல அர்ஜுன், ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நானும் எப்படியாவது அந்த புடவைய வாங்கி கொடுத்துட்டா எனக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். சாரிங்க, என்னால உங்க நிம்மதியே போச்சு இல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் நான் சொல்லல அர்ஜுன். இல்ல, நான் உங்க மேல சேர் அடிச்சதுனால தானே இந்த பிரச்சனை, அதை தான் சொல்ல வந்தேன். பரவாயில்ல, எதுக்கு பழச நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப நான் எங்க வரணும்னு சொல்லுங்க அர்ஜுன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட மீட் பண்ணோம்ல, சரி, நிச்சயம் வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா வந்துடுறேன். பாய். பாய். யா, ஒரு காரணம் கிடைச்சிச்சு. அம்மா அம்மா, பசி வயித்து கிள்ளுதம்மா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் பண்ணுவ? இல்லடா, நீ தான் நூடுல்ஸ் கேட்ட. எனக்கு நூடுல்ஸ் கொடுக்கவே பிடிக்காது. இருந்தாலும் சரி, ஒரு மாசம் ஆச்சுன்னு உனக்காக பண்ணிட்டு இருக்கேன். இரு வரேன். ஆமா நேகா குட்டி, நான் 2 நாளா கிளாஸ் எடுக்கவே வரலையே, ஏதாவது கோச்சுக்கிட்டாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன சொல்ற கீர்த்தனா? அவ ஒண்ணுமே சொல்லலையா? சொன்னா அந்த கத்திய கொடுமா, நான் கட் பண்றேன். கைய வெட்டிக்காம விட்டு. என்ன சொன்னா?
அவ அம்மா தாத்தா கிட்ட ஆ, என்னது சொத்துல ஏதோ பங்கு கேட்டு கேஸ் போடுறாங்களா? கேஸ் போட போறாளா? சொத்துல பங்கு கேக்குறாளா? அப்படி அடி சொன்னா? ஆமாமா, அவங்க வீட்ல எல்லாரும் சேர்ந்து அப்படிதான் பேசிக்கிட்டாங்களா? ஆரம்பிச்சிட்டாளா? சொத்தை இழந்துட்டோங்கிற கோபத்துல பழிக்கு பழி வாங்க ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. கொஞ்சம் கூட சும்மாவே இருக்க மாட்டா. நீ யாரம்மா சொல்ற? வேற யார சொல்ற? எல்லாம் அந்த கிருஷ்ணாவை தான். எந்த நேரத்துல அவங்க அம்மா அவளுக்கு கிருஷ்ணான்னு பேர் வச்சாங்களோ தெரியல. தினமும் 2 குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு குருச்சேத்திர போரையே நடத்தி காட்டுவேன்னு முடிவா இருக்கா. ஏன் தான் அவளுக்கு புத்தி வரமாட்டேங்குதுன்னு தெரியல. அவங்க அம்மா தான் கோவக்காரினா இவ பெரிய வஞ்சகக்காரியா இருக்கா. சும்மா இருக்கிற வித்யாவை தூண்டி விட்டு வேணும்ட்டு சொத்துல பங்கு கேட்க வைக்கிறது அவதான். அப்ப இது கிருஷ்ணாவோட வேலை தானா? கண்டிப்பா. எப்படிமா சொல்ற? உங்க அத்தை அதான் நேகாவோட அம்மா இங்க சண்டை போட்டு போகும்போது நீதான் அப்ப இருந்தியே. அப்ப அவ என்ன சொல்லிட்டு போனா? சொத்தும் வேண்டாம், ஒரு சல்லி காசும் வேண்டாம், உங்க கண்ணு முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன்னு சவால் விட்டுட்டு தானே போனா. அன்னைக்கு அப்படி பேசினவ சொத்துக்காக கேஸ் போடுறானா நிச்சயம் அது அவளா இருக்க முடியாது. அப்போ கிருஷ்ணா கம்பல் பண்ணி தான் அத்தை இதெல்லாம் பண்றாங்களா? கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். அப்போ கிருஷ்ணா கெட்டவ தானே? கீர்த்தனா அவ நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு தெரியாது. ஆனா நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி பிரிக்க நினைக்கிறது நிச்சயமா நல்லது இல்லம்மா, நல்லதே இல்ல. இதெல்லாம் எடுத்து சொன்னா நேஹா கேட்கவே மாட்டேங்கிறாமா. கிருஷ்ணாவை பத்தி தப்பா பேசினா என்கிட்ட பேச மாட்டாளா? அந்த கிருஷ்ணா நேகாவுடைய அம்மா அப்பாவே மயக்கி வச்சிருக்கா. அவ சொல்றபடி ஆட வைக்கிறா. குழந்தைய மயக்கிறதா அவளுக்கு கஷ்டம். என்னமோ எல்லாம் தலையெழுத்து. அத்தை கேஸ் போட்டா என்ன ஆகும் மம்மி? என்ன கீர்த்தனா அப்படி கேக்குற? கோர்ட்ல கேஸ் போட்டா 2 பக்கமும் சண்டை வளரும், 2 குடும்பமும் கோர்ட்டுக்கு அலையணும். தாத்தாவுக்கும் வித்யாவுக்கும் இருக்கிற விரோதம் இன்னும் பெருசா வளரும். அவ்வளவுதான். உங்க அப்பா சும்மா இருப்பாரா? விட மாட்டாரே. அவ்வளவு ஒரு கை பாக்குறேன்னு சொல்லி எங்களெல்லாம் போட்டு உண்டு இல்லைன்னு பண்ண போறாரு. 2 பக்கமும் தேவையில்லாத பணம் செலவாகும். கடைசியில யாருக்குமே வெற்றி கிடைக்க போறதில்ல, பணம் தான் செலவாகும். பிரச்சனைய புதுசு புதுசா அவளுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். கோர்ட்டுக்கு போனா நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரவே சேராதான்னு நேஹா வேதனையோட கேட்டாமா. பாவம், சின்ன குழந்தைக்கு இருக்கிற அந்த நல்ல புத்தி பெரியவங்களுக்கு இல்லையே. அகமாவ அறிவோட சேர்ந்து ஈகோவா வளர்ந்துருதே. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதானே அந்த பிரச்சனை தீரும். இத தீர்ற மாதிரி தெரியலமா. நீ சொன்ன அத்தை கேட்க மாட்டாங்களாமா? பழைய வித்யாவா இருந்தா நிச்சயம் கேட்பாமா. ஆனா இப்ப அவங்க கூட இருக்கா. நீ சின்ன குழந்தை, இதெல்லாம் உனக்கு புரியாது. எனக்கு எல்லாம் புரியும், சொல்லுங்க. அத்தை இந்த மாதிரி செய்யறதுக்கு காரணமே நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்துறதுக்காக தாமா. நம்ம குடும்பம்னா நானும் தானே. நான் சொன்னா அவ எப்படி கேட்பா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? எங்க அம்மா கிட்ட சொல்லி பிரச்சனைய கண்டிப்பா சால்வ் பண்றேன்னு நேஹா கிட்ட நம்பிக்கையா சொல்லிட்டு வந்திருக்கேம்மா. நான் எப்படிமா நேஹாவை பாக்குறது? நான் இப்ப அவளை எப்படிமா ஃபேஸ் பண்ணுவேன்? இப்ப அவ கேட்டா நான் என்னமா பதில் சொல்லுவேன்? என்னால என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேம்மா. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நேஹா நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம எல்லாருமே சேர்ந்து வாழணும். உன் வாக்கு பலிக்கட்டுண்டா, அதுதான் எனக்கும் ஆசை. என்கிட்ட சொல்லிட்ட இல்ல, நீ கவலையை விடு. உன்னோட பிரச்சனையை சால்வ் பண்ண வித்யா கோர்ட்டுக்கு போகாம இருக்க நான் என்ன பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பா பண்றேன். இதப்போ சாப்பிட்டு போய் ஹோம்ஒர்க் பண்ண போ. சூப்பர் ஸ்மெல். ரியலி? எஸ். தேங்க்ஸ்.
இந்த ஒரு சர்டிபிகேட் தான் மிச்சம். ஹலோ ஹலோ, நான் அர்ஜுன் பேசுறேன். சொல்லுங்க அர்ஜுன். நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? நான் எப்போ வந்துட்டேன். ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ சோ லாங். ஜோ, ஆன் தி வேல தான் இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன். ஓகே, வாங்க. ஒரு 5 மினிட்ஸ். ஹாய். ஹாய். எங்க போகணும் இப்ப? வாங்க, போகும்போது சொல்றேன். ஓகே. உங்களுக்கு இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். இந்த கலர் உங்க ஸ்கின் டோனுக்கு ரொம்ப மேட்சா இருக்கு. தேங்க்ஸ். உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்க. ஒரு காஸ்டியூம் டிசைனர் மாதிரி சூப்பரா ட்ரெஸ் பண்றீங்க. தேங்க்ஸ். அன்னைக்கு எங்க அம்மாவோட புடவைய தழைய தழைய கட்டிக்கிட்டு தேவதை மாதிரி வந்தீங்களே, பார்க்கிறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருந்ததுங்க. தேங்க்ஸ். காதலில்லாத இதயம் ஏது சம்திங் நீ சொல்லு. நீலனிலாவே நீலனிலாவே நில். காதலில்லாத இதயம் ஏது சம்திங் நீ சொல்லு. நெஞ்சம் தாழ்வாரம் நினைவோ ஏராளம். கண்கள் கூடாரம் கவிதை சஞ்சாரம். ஏக்கம் தித்திக்கும் எப்பொழுதும் சிந்திக்கும். உயிரில் நுழையும் ஏதோ சந்தோஷம். அர்ஜுன். இந்த காதல் வந்தால் அர்ஜுன். என்னங்க, என்னாச்சு? இல்ல ஒண்ணு இல்லைங்க. என்ன பகல் கனவா? இல்ல, நான் நேத்து நைட்டு சரியா தூங்கல, அதான். ஐ see. ஓகே, ஏதோ பேசணும்னு சொல்லி அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க. அது அந்த சாரி விஷயம் இல்லைங்க. இல்ல, எங்க அம்மா ரொம்ப சென்டிமெண்டா வச்சிருந்த சாரி அது. அது காணும்னு தெரிஞ்சோன்னே அம்மா இவ்வளோ டென்ஷன் ஆவாங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கலங்க. ஐயோ, என்னாச்சு அர்ஜுன்? அம்மா கிட்ட எவ்வளோ சாரிலாம் இருக்கு, இதுக்கு அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் என்னால தான் அர்ஜுன். தேவையில்லாம நீங்க மாட்டிக்கிட்டீங்க. சேச்சே, நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அர்ஜுன் இப்ப என்ன பண்ணலாம்? நான் ஒரு 2-3 டேஸ் ஃப்ரீயா தாங்க இருக்கேன். நாம 2 பேரும் இன்னைக்கு எல்லா கடையிலும் போய் தேடி பார்க்கலாமா? அந்த மாதிரி சாரி கிடைக்குதானே, அதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல இல்ல, ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டிரைவர் சொல்லுங்க சார். டி நகர் கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். சரிங்க சார்.
இங்கே சில்க் சாரி செக்ஷன் எங்கே இருக்கு? அங்கே தேடுறோம். ஓகே. சாரி இல்லை சாரிங்க, வாங்க அங்கே போய் பார்க்கலாம். வாங்க சார், என்ன வேணும்? சில்க் சாரி பார்க்கணும். உட்காருங்க சார். உட்காருங்க. இல்லை இந்த மாதிரி வேணாம், அந்த சாரி எடுங்களேன். இது மாதிரி எடுத்து கொடுங்களேன். ஓகே சார். கடல் மாதிரி இருக்கு இங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டம். இப்படி சொல்றீங்க, கொஞ்சமாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுங்க. கிடைக்குதான்னு பார்ப்போம். நான் பாசிட்டிவ் வைப்ரேஷனோட தான் திங்க் பண்றேன். எனக்கு பாசிட்டிவா கிடைக்கலன்னா அதை வச்சு நான் அடிக்கடி மீட் பண்ணலாம்ல. கிடைச்சிட்டா ஏன் கடமை தீந்துரும், அதனால தான் அப்படி சொன்னேன். சாரி சார், இந்த மாதிரி சாரி இல்ல சார். இது ரொம்ப ரேர் டிசைன் சார், எங்க தேடினாலும் கிடைக்காது. ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க? கண்டிப்பா வேணுங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இதே சாரி தாங்க வேணும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சரி சார், இருங்க ஓனர் கிட்ட கேட்டு சொல்றேன். ஓகே சார், இதே மாதிரி சாரி உங்களுக்கு வேணுமா? என்னங்க இந்த பொண்ணு எங்கேயும் கிடைக்காதுங்கறாங்க. எவ்வளவோ கடைலாம் இருக்கு, ஏன் டென்ஷன் ஆவறீங்க? ட்ரை பண்ணி பாப்போம், கண்டிப்பா கிடைக்கும். இது ரேர் டிசைன்ல சார். ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரு வாரம் டைம் ஆகும். 8000 ரூபாய் சார்ஜ் ஆகும். சரி, கிடைச்சதான் என் டென்ஷனே குறையும், அப்பதான் நிம்மதி. இல்ல ஒண்ணும் இல்ல. மேம், இதே மாதிரி சாரி ஆர்டர் கொடுத்தா ரெடி பண்ணலாமா? சரி, கண்டிப்பா இதே மாதிரி கிடைக்கும்ல. கொஞ்சம் கூட டிஃபரெண்ட் இல்லாம இதே மாதிரி கொடுத்துடலாம். தேங்க்ஸ். அப்போ ரெடி பண்ணிடுங்க. எவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்கணும்? ஃபுல் பேமெண்ட் கட்டணும். ஓகே. எவ்வளவு? 8000 ரூபாய். 8000? ஏங்க எதுக்கு எடுத்தாலும் ஏங்க ஷாக் ஆகுறீங்க? எங்க பணம் கொடுக்கணும்? கவுண்டர்ல பே பண்ணுங்க சார். ஓகே. அர்ஜுன், நான் கொடுத்துடுறேன். அர்ஜுன், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் கொடுத்துறேன். இல்ல அர்ஜுன், நான் தான் புடவையை ஆர்டர் பண்ணேன், நான் தான் பே பண்ணனும். நான் தான் சேர் அடிச்சேன், அதனால தான் எல்லாம் நடந்தது. நானே கொடுத்துறேன். ஒரு நிமிஷங்க, தீபாவளிக்காக இங்க காஸ்ட்லியா புது டிசைன் ஏதாவது வந்திருக்கா? இருக்கு சார். எடுங்களேன். ஒன்று பண்ணுங்க, இதையும் சேர்த்து பில் பண்ணுங்க. இந்தாங்க, இது உங்களுக்கு தான்.